பாருங்க கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. அதிலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். தவறு என் மேல் இல்லாட்டினாலும் நான் தான் முழு குற்றவாளின்னு என்னை கொண்டு போய் நிறுத்துறாங்க. இவர்களை வீழ்த்தணும்னா இதற்கு நான் மட்டும் முடியாது. இப்போ அதற்கான சரியான சக்தி அவர் மேலே என்னங்க தப்பு அப்படின்ற மாதிரி கை கொடுக்குற மாதிரி பேசணும்னா அந்த மேட்டரை தலைகிறாரு. தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி மேலே பயங்கர மரியாதை ஆயிடுச்சு. அதனுடைய இறுதி வடிவம் தான் பாருங்க கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. எழுச்சி ஆரவாரம். விஜய் தான் 26ல சிஎம். இப்போ எங்கேயாவது வருதா பாருங்க. ஏன்னா அவர்களும் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒரு 50 சீட்டோ 40 சீட்டோ வாங்கி நின்னாலும் இந்த கூட்டணி 50% மேலே ஓட்டு வச்சிருக்க கூட்டணியாக மாறிடும். செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தாவேகா வந்துடும். அதனால் பொதுமக்களும் சரி ரசிகர்களும் சரி வீழ்த்தணும், விஜய் ஜெயிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துட்டாங்க. விஜய் சிஎம் ஆகணுன்றதுல வரல. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். வணக்கம் சார். வணக்கம். இபிஎஸ் அவர்களோட சமீபத்திய பொதுக்கூட்டத்தில் ஒரு விஷயம் சொல்றாரு. அங்க டிவிகே கொடியோட சில இளைஞர்கள் இருக்கிறத பாக்குறாரு. கொடி பறக்குதா அப்படின்னு கேட்டுட்டு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. திமுகவோட வலுவான கூட்டணி நாங்க அமைக்க போறோம் அதிமுகங்கிற விஷயத்த சொல்றாரு. தாவேகா அதிமுக கூட்டணிக்குள்ள வரப்போகுது அப்படிங்கிறத சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறோம். எப்படி சார் இருக்கு அரசியல் நிலவரம், அதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கலாம்? எடப்பாடி பழனிசாமி பொதுவாக இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளில் தமிழ்நாட்டில் ரொம்ப அனுபவம் மிக்கவர். எனக்கு என்னென்னலாம் பேசக்கூடியவர் அல்ல, எழுதி கொடுத்தவர் பேசக்கூடியவர் அல்ல, தெளிவாக பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கூட்டணி அமைச்சதெல்லாம் மேட்ரு இல்லை, கூட்டணி வலுவாக ஜெயிக்கிற கூட்டணியாக இருக்கணும், அதிமுக தலைமையில் அமைக்கிற கூட்டணி வலுவான கூட்டணியாக மாறப்போகுது, பார்க்குறீங்கல்ல கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, இப்படி பேசுகிறார். கொடி பறக்குது பாருங்கள், பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா அதிலே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அப்படி போடலைன்னா அவர் பேச மாட்டார். எனக்கு வந்த தகவல், நான் தான் பெரும்பாலும் சமூக வலைதளங்களில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுது. ஏன் பதிவு பண்ணேன்னா என்னுடைய சொந்த அனுபவத்தை வச்சு நான் பதிவு பண்ணேன். விஜய் அவருடைய பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் எல்லாமே கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு பார்க்கணும். கரூருக்கு முன் அவர் இருந்த தைரியம், அவர் பேசின தொனி, அவர்தான் முதலமைச்சர், எங்களுக்கு கீழே யாராவது வாங்க, நாங்கள் தான் பிரதான சக்தி, திமுக டிவிகே திமுக இப்படிலாம் பேசியிருந்தார். கரூருக்கு பின் பார்த்திங்கன்னா எல்லா சப்த நாடியும் அடங்கி கூட இருந்தவர்கள்லாம் தலைமறைவாகி கேஸு இது மாதிரி பொதுவாக வழக்கு இந்த மாதிரினா நம்மளை மாதிரி ஆட்கள் தான் பயப்படணும். ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கி நம்பர் 1 இன்றைக்கி அவங்க பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் அணி சட்ட குழு அணியா ரெண்டாம். அவனானப்பட்ட திமுகலேயே வழக்கறிஞர் அணி மட்டும்தான் இருக்குது. இங்கே ரெண்டு அணிகள். அப்படி இருந்தே தலைமறைவு ஆகுறாருன்னா, நீங்கள் தலைமறைவு ஆகுறீங்கன்னா உங்களுக்கு நாளை பின்ன நீங்கள் அரசியல் பண்ணணுன்னா எவ்வளோ அசிங்கம். அதை பற்றி கூட கவலைப்படாமல் தன் சுயநலம் மட்டுமே அப்படின்னு தலைமறைவாக இருக்காரு தானே உண்மை. இவருடைய தைரியத்தை நம்ம அந்த ஃப்ளாம்லெட் கொடுக்கும்போது இவர் போய் பார்க்க போனப்போ இவர் உட்கார வச்சிட்டாங்க தெரியுமா, இப்படி உட்காந்துந்தார அவுத்து உடனே ஓடியே போயிட்டார். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலை. இதுதான் இவருடைய தைரியம். அப்போ விஜய்க்கும் என்ன தெரியுதுன்னா, நம்ம எதுவும் பண்ண முடியாது, நசுக்கிடுவாங்க டிஎம்கேன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் தான் இவர்களுடைய சட்டக்குழுவே இந்த விவகாரத்தில் ஒரு நபர் ஆணையம், எஸ்ஐஇடி, அப்புறம் அந்த அரசு அதிகாரிகள் பேட்டி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணும் பொழுது நமக்கு எதிராக அரசு எந்திரம் வேகமாக பெரிய குற்றவாளி ஆக்குறாங்கன்னு. விஜய்க்கு ஒரு லாபம் என்னென்னா, இவங்க என்ன பிரச்சாரம் பண்ணியும் ஜனங்க அதை ஏற்றுக்கல. ஆனால் அதோட பெரிய பிரச்சாரம் திமுக மேலே இருக்குது. இவங்க எப்போவுமே அப்படி தான் ஏன்றது. அதனால் விஜய் மேலே ஒரு அனுதாபம் இருந்துகிட்டே இருக்குது. ஆனாலும் இவர்களுடைய சட்டக்குழு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணை கேட்டு போகிறதோ இல்லை இப்பொழுது ஒரு லீகலாக என்ன பண்ணணுமோ அது எதுவுமே இவர்களுக்கு பண்ண தெரியல. இவர்கள் இன்னெஃபிஷியன்ட்டு அப்படின்னு விஜய்க்கும் தெரியுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எதிர் திசையில் தனக்காக, அதாவது விஜய்க்கு இந்த பிரச்சனை ஆனவுடனே நைட்டே பயங்கர பேட்டி, அது இது, விஜய் தப்பி ஓடுறார், ஓடி ஒளிந்தார், அது ஆச்சா பூச்சான்னு 2 மணிக்கு சிஎம் பேட்டி, காலையில் இவர் டெப்டி சிஎம் பேட்டி, இதெல்லாம் முடிஞ்சோடனே எடப்பாடி வராரு. எடப்பாடி வந்தோடனே எதிராக பேசுவார், அவரும் போட்டு அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தா அவர் மேலே என்னங்க தப்பு அப்படின்ற மாதிரி கை கொடுக்குற மாதிரி பேசணுன்னா அந்த மேட்ரை தலைகிறாரு. மத்தியானம் அண்ணாமலை
இன்னும் தலைகீழ ஆக்கி விட்டுறாரு. போலீஸ் சைடில் ஏன் தப்பு இல்லையா, க்ரௌட் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணீங்க அதுன்னு போட்டு அடிக்கிறாரு. அப்போ நமக்கு இவர்கள் துணையாக இருக்கிறாங்கன்றப்போ தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி மேலே பயங்கர மரியாதை ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இது எல்லாம் சேர்ந்து விஜயும் நமக்கு இவர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு உதவி கேட்குறாரு. உடனே டீம் இறங்குது. முன்ன விட பயங்கரமாக பேச்சுவார்த்தைகள் போகுது. 1, 2ன்னு பல சுற்று போகுது. அதனுடைய இறுதி வடிவம் தான் எடப்பாடியுடைய அந்த பேச்சு. இதை நம்ம பதிவு பண்ணால் ரொம்ப பேருக்கு இந்த இது ஒத்து வராதுல்ல. அவங்க மனசால் விரும்ப மாட்டாங்க. பிஜேபி வருதா அப்படி, ஏதோ பிஜேபி மட்டும் அயோக்கியத்தனமான கட்சி மாதிரி. அப்போ அவர்களால் அதை ஜீர்ணிக்க முடியல. இன்னும் சில பேருக்கு சோர்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு பொதுவான நாலேஜ் ஒன்று இருக்குல்ல, அதுவும் இல்லை. விஜய் தனியாக நிற்கிறதுக்கு இனி விரும்புவாரா? அப்படி தனியாக நின்னா இதே புஷி ஆனந்தை வச்சுக்கிட்டு ஏதாவது பிரச்சனைனா மறுபடியும் புஷி ஆனந்த் தலைமறைவாக மாட்டார்னு என்ன நிச்சயம்? அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் நம்ம தனியாக நிற்கிறதுன்றது வேலைக்கு ஆகாது அப்படின்னு விஜய் இப்போ முடிவுக்கு வந்திருக்காரு. சரி, இன்னொரு ஆப்ஷனு ரஜினி மாதிரி நான் வேறு எதிர்பார்த்தேன், ஆனால் 41 பேர் என்னுடைய சொந்தங்களே உயிரிழந்தாங்க, என் தொண்டர்கள் என்னுடைய நிர்வாகிகள் பாதிக்கப்படுறாங்க, அதனால் நான் கட்சியை கலைச்சிட்டு நடிக்க போகிறேன், இல்லை பேசிட்டேன், 2 சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறாங்கன்னு போகலாம். அது அவருக்கு அவமரியாதை. 2வது, இந்த தொண்டர்கள் அப்போவும் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம். 3வது ஆப்ஷன், நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் ஓடி ஒழிய மாட்டீர்கள், இப்படிலாம் நான் தயார் பண்ண வேண்டியது இருக்குது. டெல்லிக்கு போனவர் இழுத்துட்டு வரணும். ஒருத்தர் மைக்கை பார்த்தாலே இப்போ அலறி அடித்து ஓடுறாரு, தலைமறைவாக இருக்கார் அவரையும் கூட்டு இந்த மாதிரி நான் பண்ணணும். அதனால் ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணுற வரைக்கும் சட்டசபை தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை அப்படின்னு முடிவெடுத்தாலும் அசிங்கம். இதான ஆப்ஷன். ஆமாம் ஆமாம். 4வது ஆப்ஷனு, இவர்களை வீழ்த்தணும். இவர்கள் எந்த எல்லைக்கும் போவாங்க. தவறு என் மேல் இல்லாட்டினாலும் நான் தான் முழு குற்றவாளின்னு என்னை கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. என்னுடைய கண்ணான கண்ணன் நீ காட்டுக்குள்ளே மறைஞ்சிக்கிட்டு இருக்கார், அதுக்கு எல்லாம் காரணம் இவர் தான். இவர்களை வீழ்த்தணும்னா இதற்கு நான் மட்டும் முடியாது. அப்போ அதற்கான சரியான சக்தி அதிமுக, அவர்களோட நான் கை கோர்த்து இவர்களை வீழ்த்துறேன். அதான் முதல் லட்சியம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நான் யோசிக்கிறேன் அப்படின்றது முடிவு. அந்த முடிவை நோக்கி தான் இப்போ நகர்ந்திருக்காரு. இதனால் என்னன்னா, தமிழக அரசியல் சூழலை ஒரு பெரிய மாறுதல் நாளைக்கோ இல்லை ஒரு 5 வருஷம் பொறுத்து பேசும் பொழுது தமிழக அரசியலில் எப்படி மாறுதல் வந்ததுன்றது, கரூர் விபத்துக்கு முன் பின் அப்படின்றதான் சூழ்நிலையாக மாறுச்சுன்றது தான் பேசு பொருளாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 75% விஜய் நகர்ந்துட்டார். ஓகே. மீதி 25% தான். அது கிட்டத்தட்ட சாத்தியமாகிடும். ஏன்னா இப்போ நான் சொன்ன ஆஸ்பெக்ட் தானே இருக்குது அவர் முன்னாடி, வேறு எதுவும் இல்லைல்ல. அப்போ அவர் எப்படி தனியாக நிற்பார், எப்படி கட்சி கலைப்பார், எப்படி தேர்தலை புறக்கணிப்பார்? அப்போ 4வது இது பெட்டர். ஏன் பெட்டர்னா, ஒரு 50 சீட்டோ 40 சீட்டோ வாங்கி நின்னாலும் இந்த கூட்டணி 50%க்கு மேலே ஓட்டு வச்சுருக்க கூட்டணியாக மாறிடும். அப்போ எவ்வளோ சீட்டு நின்னாலும் அதில் ஒரு 5ஓ 6ஓ தான் தோப்பாங்க. அப்போது 40 சீட்டு 50 சீட்டு வாங்கி நிற்கிறாருன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தாவேகா வந்துடும். அப்படி வந்தால் ஒருவேளை அதிமுக ஆட்சியை பிடித்தால் இவர் எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் மாதிரி உட்காரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அதிமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, இவர் நல்ல ஒரு இது வச்சுருக்காருன்னா டெபுட்டி சிஎம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நம்ம எதுக்கு புறக்கணிக்கணும்? பொதுவாக மக்களும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, இப்போ உருட்டுறவங்களும் சரி, விஜய் அழித்தொழிக்கப்பட வேண்டியவர், அந்த கட்சியே இருக்கக்கூடாது இப்படி பேசுகிறவங்கலாம் நாளைக்கு இது எல்லாம் சூழ்நிலை மாறுச்சுன்னா விஜய் மாதிரி எனக்கு அப்போவே தெரியும், நான் தான் கண்டுபிடிச்சேன்னுவாங்க. சார் நான் தான் சார் மொத போட்டேன், யோ போயா அப்படிங்க, நான் அப்போவே எனக்கு தெரியும், இந்த அளவுக்கு பேசுவாங்க. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதனால் அரசியல் சூழ்நிலைன்றது ஒரு அனலைஸ் தான் நம்ம பண்ண முடியும். இப்போதைக்கு பார்க்கும்பொழுது இதை நோக்கி நகருது. எனக்கு கிடைச்ச சோர்ஸு தாவேகாக்குள்ளேயும் சரி, உளவுத்துறை மற்ற இடங்கள்லையும் நான் பேசிய வரையிலும் விஜய் 75% மேலே நகர்ந்துட்டார். இனி அதில் மாற்றன்றது வர்றதுக்கு ரொம்ப ரேர் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது யார் மூலமாக நடந்திருக்கு? நேரடியாக விஜய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 பேரும் பேசியிருக்காங்களா? அந்த மாதிரியான தகவல்கள் தான் வந்திருக்கேன் சார். அதை ரொம்ப ஓப்பனாக சொன்னால் எனக்கு தெரிந்தவர்களே லாஸ்ட்டில் எனக்கு பகையாயிடுவாங்க. அதனால் விஜய் ஒரு நோக்கத்துக்காக தமிழகத்துடைய ஒரு முக்கிய பிரதிநிதி அவரை காண்டாக்ட் பண்ணுறார். ஏற்கனவே அவரை சந்தித்திருக்கிறார். உடனே அங்கேருந்து ஒரு டீம் வருது, அவர்களோட விஜய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அவர் தான் டீம் டெல்லி பேஸ்டு டீம். அவர்கள் அந்த முக்கிய தலைவருக்கு ஃபோன் போட்டு கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க. தலைவர் இல்லை, அவர் ஒரு பிரதிநிதி. அதுக்கப்புறம் டெல்லியிலையும் பேசுகிறாரு, தன்னுடைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறாரு. நான் இந்த மாதிரி வந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் இவங்க பதிலாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 ரவுண்டு போகுது. இது ஆதவ அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி எல்லாருக்கும் தெரிந்தே நடக்குது.
இந்த பேச்சுவார்த்தை. ஆனால் விஜய் தான் இதை தீர்மானிக்கிறார். இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு நயினார் நாகேந்திரன், தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஆர்எஸ்எஸ் ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லை, ஒரு ஆடிட்டர், அண்ணாமலை ஆடிட்டர் குருமூர்த்தி, கேஎஸ் ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சே நடக்குது. மூணாவது பவன் கல்யாண் டைரெக்டாக விஜய்கிட்ட பேசியிருக்காரு. இந்த நேரத்தில் நீங்கள் இந்த முடிவு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும், நாங்களாம் இருக்கிறோம் பார்த்துக்கிறோன்றத உறுதிமொழியும் கொடுத்துருக்கிறார். அதனால் சீட்டு, மற்ற இன்ன பிற ஸ்வீட் பாக்ஸு, மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த சமீபம் வரைக்கும் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் விஜய் நல்ல ஆப்ஷன் இல்லை. என்ன 4 நாள் திட்டுவாங்க, அடிமையாயிட்டேன்னுவாங்க. நாங்கள் அப்போவே சொன்னோம், அவர் டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணப்போ RSSன்னு இருந்துச்சு, நாங்கள் செக் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம், இப்படிலாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு போ, திருப்பி அடி. 2000 உங்கள் டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணும்போது 2000 ஆண்டுகளில் RSS தான் இருந்தது மிஸ்டர் திருமாவளவன், மிஸ்டர் இதுன்னு சொல்லக்கூடிய ஒரே தகுதி யாருக்குன்னா சீமானுக்கு மட்டும் இருக்குது. அவர் என்ன அடித்தாலும் இனி வேலைக்கு ஆகாது. இந்த ஆடி காற்றுல அம்மி பறக்கும் போது யார் பறப்பாங்கன்னு தெரியாது. 96 இதுதான் நடந்தது. 96 டிஎம்சி உருவாவதற்கு முன் பின் அப்படி இருந்தது. எப்படின்னா 96 ஜெயலலிதா மேலே கடுமையான கோபம், இதே மாதிரி ஆட்சியில் இருக்காங்க, இதே மாதிரி கோபம் இருக்குது. அப்போ ஜெயலலிதா ஆட்சி, இப்போ டிஎம்கே ஆட்சி வச்சிங்களேன், அப்போ ஜெயலலிதா ஆட்சி. ஜெயலலிதா கூட யார் இருக்கா? இதே காங்கிரஸ் இருக்குது, கூட்டணி கட்சிகள் தான் இருக்காங்க. வெளியில் கலைஞர் திமுக இருக்குது. திமுக 2ஆக உடஞ்சி பேர் பாதியை பேத்துன்னு போய் சிபிஎம் கூட சேர்ந்துக்கிட்டு வைகோ இருக்கார். அவருக்கு லட்சக்கணக்கில் இளைஞர்கள். இந்த மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ விஜய்க்கெலாம் சொல்கிறாங்க கூட்டம் கொடுதுன்னு. சென்னையில் அப்போல்லாம் மவுண்ட் ரோட்டில் பேரணி நடத்தலாம், பீச்சில் கூட்டம் நடத்தலாம். அந்த பேரணி 3 மணிக்கு ஆரம்பித்தது, அது போய் அங்கே பீச்சில் சேர்றதுக்கு டெய்லு போய் சேர்றதுக்கு 2 மணி ஆச்சு, நைட்டு 2 மணி. அவ்வளோ பெரிய பேரணி. இந்த நாஞ்சில் சம்பத்து விடிய பேசியிருந்தார் அவர் வைகோ வர வரைக்கும். அப்புறம் வைகோ காலையில் மைக்கை பிடிச்சி விடிய காலம் வரைக்கும் அவர் பேசினார். இப்படி நடந்தது. அப்படிப்பட்ட வைகோ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. கலைஞர் பாதி போயிடுச்சு, மீதி தான் இருக்குது. இது யாருக்கு வாய்ப்பு இருக்குது? ஜெயலலிதாவுக்கு. ஆளுகின்ற கட்சி, பத்திரிகைகள் எதிர்ப்பு இருந்தாலும் ஆளுகின்ற கட்சி, காங்கிரஸ் கூட்டணி, இது எந்த வகையில் பார்த்தாலும் அவங்களுக்கு பெரிய அளவில் இது இருக்குன்னு. ஆனால் ஜெயலலிதா கூட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு மூப்பனார் முறைக்கிறார். ஏடிஎம் கூட கூட்டணி வேணும், நம்ம வெளியே கூட போவோம், இல்லை திமுக கூட போவோம் அப்படின்னு. அப்போ அங்கே முடியாதுன்னு சொல்கிறப்போ மூப்பனார் வெளியில் வர்றார், வைகோவை போய் பார்க்குறாரு. இவர் தான் பெரிய இதாச்சே, போர்வாலாச்சே, அடிப்படை விஷயங்கள் தெரியாதுல்ல, எனக்கு என்னென்னு மறைச்சி அமிச்சோன்னே மூப்பனார் கலைஞர்கிட்ட வர்றாரு. கலைஞர் கப்புன்னு பிடிச்சிக்கிறார். அரசியல் ஞானி அவர். இன்னொரு பக்கம் ராமதாஸ் பேசுகிறார். ராமதாஸை இவங்க யாரும் கண்டுக்கல, அவர் தனியாக இது பண்ணுறாரு. ஷோ இவங்க மேலே கோவம். ஜெயலலிதாவுக்கு நெருக்கமானவர், அரசியல் வழிகாட்டியில் ஒரு ஆள்னா ஷோ சொல்லலாம். அப்படிப்பட்ட ஷோவே இவங்க இந்த சசிகலா ஜெயலலிதான்றன்னு வர்றப்போ ஷோவே கோவிச்சுக்கிட்டு என்ன அவரை பிடிச்சிக்கிறாரு. இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, காலில் போய் விழுந்தார் எடப்பாடி அதுன்னு. அன்றைக்கி ஷோ RSS தானே, அவரை பிடிச்சி தானே ரஜினியை கொண்டு வந்தீங்க. ரஜினி யார்? அவரும் ஒரு மைல்டு வலதுசாரி தானே, நண்பர் ரஜினிகாந்த்னார் கலைஞர். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்சி வரத்துக்கு முன்னாடி பின்னாடின்னு சூழ்நிலை மாறுது. டிஎம்சி டிஎம்கேயோட சேருது, பெரிய கூட்டணி மெகா கூட்டணியாக மாறுது. ஆடி காற்றுல வைகோவே காணாப்பிட்டார். பெருவெற்றி 71க்கு பிறகு 96 பெருவெற்றி டிஎம்கேக்கு. சேம் அதே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்களுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கலாக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்ற விஷயத்த சொன்னீங்க. ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசராக நீங்கள் சொல்கிறீங்க, அதை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் விஜயோட அந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்களோ தொண்டர்களோ, விஜய் தான் நமக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்க ஆட்கள் இருக்காங்களா, அவங்க இவ்வளோ நாளுமே விஜய் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் தான் நம்ம கட்சி, அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் ஒரு கூட்டணிக்குள்ளே போகிறாரு, ஒரு 40 சீட் 50 சீட் நீங்கள் சொல்கிற மாதிரி போகிறாருன்றப்போ ப்ராக்டிக்கலாக தான் கரெக்ட் நமக்கு புரியுது. அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமான்னு கொஸ்டின் வருது சார். ஒருவேளை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா அவங்க தானே விஜயோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க, அது எப்படி அந்த ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் ஆகும்? இந்த வசூல் ராஜா MBBSல ஒரு பாட்டு வரும், ஒரு டாக்டர் பொண்ணு நோ சொன்னால் நர்ஸு பொண்ணு ஓகே, கட்சி தாவல் தர்மமடா இங்கே தர்மமடா அப்படின்னு வரும். அந்த மாதிரி நான் போடுற பதிவுலேயே நான் கீழே பார்க்குறேன், எல்லா கமெண்ட்ஸும் நான் படிப்பேன், ஆனால் கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா யார் கூலிப்பட யார் இதுன்னு. அப்போ இவர்கள் 7 தலைமுறை இழுத்து திட்டுவார்கள், அதை பற்றிலாம் கவலைப்படாத ஆள். அப்படி படிக்கும் பொழுது 90% விஜய் தாவேக்காக போகிறத வரவேற்கிறாங்க. ஒரு 10% அதில் ஒரிஜினல் ஊபிஸ், ஃபேக் ஊபிஸ். அதாவது ஃபேக் ஊபிஸ் எப்படின்னா விஜய் ரசிகர் மாதிரி வந்து திட்டுவான். அப்புறம் சில பேரால் ஜீர்ணிக்க முடியாது, பிஜேபி கூட போய் விஜயா அப்படி அந்த மாதிரி ஆட்கள்
இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 90% போகணும் வரணும் திமுக வீழ்த்தப்படும். எல்லாருக்கும் என்னன்னா விஜயை போட்டு இந்த அடி அடித்தாங்கல்ல, இதில் எல்லாமே சினாரியாவே மாறிடுச்சு. எப்படி மாறிச்சுன்னா, இன்னும் இந்த அடி அடிக்கிறாரு, தலைவரை போட்டு அடிக்கிறாங்கல்ல, இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்களேன்னு திமுக மேலே கோபம். சரியான நேரத்தில் கை கொடுத்தாருயா இவர் எடப்பாடி அப்படின்னு அவர் மேலே ஒரு பாசமான ஒரு இது. இன்னொரு பக்கம் அண்ணாமலை. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளை பாதுகாக்கணும்னா இதுதான் கரெக்டு. இன்னும் பொதுச் செயலாளர் ஓடி போயிட்டார். அது அவங்களுக்கு தெரியும்ல. அப்போ நீங்கள் பாருங்கள் சமூக வலைதளங்களில் விஜய் 2026 சிஎம் கேண்டிடேட்டு, விஜய் தான் 26ல் சிஎம்னு இப்போ எங்கேயாவது வருதா பாருங்க. ஏன்னா அவர்களும் அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்ம இவங்களோட சேர்ந்து உங்களை அடிக்கணும், நல்ல முடிவை சொல்லுங்கள் தலைவர், இப்படிலாம் போடுறாங்க. ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம இதை சொன்னப்போ திட்டினாங்க என்னெல்லாம், ஹே என்னது எடப்பாடி கைகூலி அப்படின்னு. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் தெரியும். என்டிஏ கூட்டணி அமையறதுக்கு முன்னாடியே ஏடிஎம் கூட இவங்க போனாங்கன்னா 70 சீட்டு, ஒரு 65 ஜெயிக்கலாம், எதிர்கட்சி தலைவர் ஆகலாம், உடனடியாக உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்குது. அட 29ல் கூடுதலாக ஒரு 10 எம்பி 5 எம்பி ஜெயிச்சிட்டிங்கன்னா 30லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு போங்கலாம் நான் பேசியிருக்கேன். அப்போல்லாம் என்ன அப்படி திட்டுவாங்க, நடைமுறை தெரியாதவர் அது இதுன்னு. நான் இன்றைக்கி நடைமுறை தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. டிஎம்கே பற்றி தெரியல இவங்களுக்கு, இப்போ புரிஞ்சிகிட்டு இருப்பாங்க எப்படிப்பட்ட கட்சி அது, எந்த அளவுக்கு அவர்கள் பவர், கூடவே அரசு அதிகாரம் இருக்கும்போது இன்னும் என்ன பண்ணுவாங்க. ஒரு சமூக வலைதளங்களை, மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களை, இன்னும் பல பத்திரிகையாளர் போர்வையில் இருக்கிறவங்க, அரசியல் அமைச்சர் போர்வையில் இருக்கிறவங்களாம் எப்படி பயன்படுத்துவாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சி விஜய் கட்சின்னு பேசுகிறாருங்க ஒருத்தர். இன்னொருத்தர் வெட்டுவேன் குத்துவேன் செருப்பால் அடிப்பேன் டாக்டர் பேசுகிறாரு. இன்னொருத்தர் ஒரு அம்மா விஜய் ஃபோட்டோவை போட்டு இந்த படம் பல உண்மைகளை சொல்லுதுன்னா, இந்த அளவுக்கு அவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாம் புரிஞ்சதுனால தான் விஜய்க்கு இதுதான் ஆப்ஷன்றது பொதுவாக மக்கள் மத்தியிலையும் இது ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா மக்கள் அவங்க பிரச்சனையிலேருந்து இதை பார்ப்பாங்க. 2 விஷயமா பார்க்குறாங்க. ஒன்று அவங்களுடைய பிரச்சனை, விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, மற்ற பிரச்சனைகள். இன்னொன்று கரூர் பிரச்சனையில் நீங்கள் யார்கிட்ட வேணால் கேளுங்க, ஏன் இந்த மாதிரி சொன்னால வெட்டுவேன் குத்துவேன் செருப்பால் அடிப்பேன்டா ஆய்வின்னு. அவங்க எல்லாருமே என்ன பண்ணாலும் விஜய் அந்த 41 குடும்பம் கூட திட்ட மாட்டேங்கிறாங்க. யார் செத்து போன குடும்பம் கூட திட்டலன்னு. விஜய்கிட்ட என்ன மைனஸு, உடனடியாக ரியாக்ட் பண்ணல, லேட்டாக ரியாக்ட் பண்ணார், அதுலேயும் மன்னிப்பு கேட்கல, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கல அப்படின்னு. நேற்று எடுத்துக்கிட்டார்ல, நேற்று எல்லா குடும்பத்தோடு பேசும்போது மன்னிப்பு கேட்டிருக்காரு, நேரடியாக அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. அப்போது நீங்கள் 13, 14 ஏதோ ஒரு நாள் அங்கே போகிறாரு, பொதுவான இடத்துல எல்லாருக்கும் செக்கெலாம் கொடுக்குறாரு, இழப்பீடு எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு, இத்தனைக்கும் அங்கே விஜய் பேசுகிற ஐடியாலாம் இல்லை, சும்மா போய் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலே முடிஞ்சிடும். அதனால் பொதுமக்களும் சரி ரசிகர்களும் சரி வீழ்த்தணும், விஜய் ஜெயிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. விஜய் சிஎம் ஆகணுன்றதுல வரல. இந்த விஷயங்கள் எல்லாமே புரியுது. இபிஎஸ் அவர்கள் மேலேயும் டிவிகே தொண்டர்களுக்கு ஒரு நன்மதிப்பு வந்திருக்குங்கிறதுமே நமக்கு ஓரளவுக்கு புரியுது. ஆனால் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி பாஜக எவ்வளோ தூரம் எதிர்த்தீங்களே, கொள்கை எதிரி, ஒரு நாளும் கூட்டணியே கிடையாது, மறைமுக கூட்டணி கூட கிடையாதுலாம் சொல்லிட்டு அதை பண்ணும்போது அது எப்படி இருக்கும், அப்படி ஏற்றுக்க முடியுமா, எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மட்டும் வருமோ அப்படின்னு தோணுது. அவர் கட்சி ஆரம்பிச்சதில் கூட இருக்கிறவர்கள் மற்றவர்கள்லாம் சேர்ந்து இந்த ஒரு டெம்ப்ளேட், இப்போ நம்ம ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறோம் யூடியூப் இதுனா 2 கேமரா வாங்கணும், ஸ்டாண்டு வாங்கணும், மைக்கு வாங்கணும், இந்த மாதிரி சில அடிப்படைகள் இருக்குல்ல. அந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கணும்னா நீட் எதிர்க்கணும், இந்த மாதிரி எதிர்க்கணும், மத்திய அரசு மாநில அரசு எதிர்க்கணும், மதவெறிக்கு எதிராக இயங்கணும். எல்லாம் பிஜேபி மேலே இருந்த தீண்டத்தகாத கட்சின்ற இதெல்லாம் மாறிக்கிட்டு வருது. இது ஒன்று. சரி, இவர் பண்ணார், இவர் கூட இருக்கிறவங்க அந்த ஆதவர்ஜுனா போன்றவர்கள் எல்லாம் பண்ணுறாங்க. இந்த வேறு யாராவது தலைவர்கள் இதே மாதிரி ரொம்ப கொள்கை உறுதியோடு இருந்திருக்காங்களா அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா யாரையுமே நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் 49ல் திமுக ஆரம்பித்த பொழுது கொள்கை உறுதி எல்லாம் பேசிட்டு பெரியார் 2வது திருமணம் பண்ணிட்டாரு, கண்ணீரோடு விடைபெறுகிறோன்னா அவர் கண்ணீர் துளிகள்னு சொல்லிட்டு பண்ணாங்க. எந்த திமுக தலைவராவது 2 திருமணம் பண்ணாமல் இருந்தாங்களா? அப்போல்லாம் திமுக உடஞ்சா போச்சு. திமுக தலைவரே மனைவி துணைவின்லாம் வந்ததில்லை, அப்போ திமுக உடஞ்சா போச்சு. அது ஒன்று. 2வது வெளியில் வந்தோன்னா கடவுள் மறுப்பு தான் பிரதான கொள்கை திராவிடர் கழகத்தோடு. அதில் இருந்தால் ஸ்பிளிட் ஆகுது திமுக. உடனே ஒரு பல்ட்டி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுக்கு பேர் என்னது? 3வது 67ல் திமுக தேர்தல் நிற்கும் பொழுது அப்போது ஜனசங்கம் தான் இருக்குது. இன்னொரு வலதுசாரி கட்சின்னு பார்த்தா எல்லோராலும் விருதொழிக்கப்பட்ட, ஏன்னா இவங்களே சொன்னது குலத்தொழிலை தூக்கி பிடிச்சாரு அப்படி இப்படின்னு ராஜாஜியை. அந்த ராஜாஜி உடைய சுதந்திர கட்சியோட தான் திமுக கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. திமுக ஜெயிக்கிறதுக்கு அவர்களும் ஒரு காரணமாக இருந்தாங்க.
அப்போ எங்கே போச்சு? சரி, இந்தி எதிர்ப்பு, பல உயிர்கள், மொழிப்போர் தியாகிகள் உயிரிழந்தாங்க. 75ல் 71லேயே இந்திரா காங்கிரஸ் கூட சேர்ந்தாங்க. கேட்டால் காமராஜர் காங்கிரஸ் பழைய காங்கிரஸ்னு உருட்டுவாங்க. 75ல் மிசா, அந்த கொடுமைக்கு நேரடி சாட்சி இப்போ நம்ம இருக்கிற முதல்வர் ஸ்டாலின். ஓராண்டு சிறையில் இருந்தார், கடுமையாக சிறையில் தாக்கப்பட்டார். இவர் தாக்கப்படுவது 23 வயசு அப்போ ஸ்டாலினுக்கு. இவர் தாக்கப்படுறத ஐயோ தலைவருடைய பையன், சின்ன பையன் இப்படி போட்டு அடிக்கிறாங்களே அப்படின்னு குறுக்க புகுந்து உளுந்து தடுத்த சிட்டி பாபு சிறையில் உயிரிழந்தார். ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஸ்டாலினை வந்து ஏதோ ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்கு யூரின் கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த அதிகாரி வராரு. நம்ம முதல்வர் ஸ்டாலின் அப்போ சின்ன பையன், அந்த இதை கொடுத்து யூரின் பிடிச்சி கொடுன்றார். இவர் அடி வாங்கின அடியில் இவர் யூரினே வரல. அந்த அதிகாரி மிரட்டுறாரு. அடுத்த அடி செம்ம அடி ஸ்டாலின் விழுன்னு தெரியும். சிட்டி பாபு குறுக்க புகுந்து ஐயா இருங்க ஐயா நான் பார்க்குறேன்னு அவர் ஒன்றுக்கு போயிட்டு அந்த இதை பிடிச்சி டெஸ்ட்டு கொடுக்குறாரு. அந்த அளவுக்குலாம் கொடுமைகள். அப்படிப்பட்ட ஸ்டாலின் அவருடைய மகன் பிறந்த பொழுது சிறையில் இருக்கார். உதயநிதி பிறக்கும் போது சிறையில் தான் கொண்டு போய் காமிக்கிறாங்க. ஒரு மனைவி கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது சிறையில் கணவன், இளம் கணவன், அதாவது 23 வயசு, அந்த அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? அப்போ ஒரு 22ஓ 20ஓ இருக்கும். எப்படிப்பட்ட மனவேதனை இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் சந்தித்த அந்த திமுக, பல்வேறு தொண்டர்களை இழந்து காயப்பட்டு பலருடைய இதெல்லாம் ஆன அந்த திமுக 80ல் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சேர்த்தார். மொழிப்போர் தியாகிகள் உயிரிழந்தது காரணமாக இருந்தவங்க, தன்னுடைய மகனே இதானது, தன்னுடைய முக்கிய நிர்வாகி சிட்டி பாபு உயிரிழப்பு காரணம், தான் உட்பட பலரும் சிறை கொடுமைகள் அனுபவித்தோம். இவ்வளவுக்கு பிறகும் இந்திராவோட கூட்டு வச்சாரு, அதுக்கு பேர் என்னது? அதற்கு பிறகும் காங்கிரஸ் கூட இதாகி ஒரு கட்டத்தில் ஏடிஎம் கூட காங்கிரஸ் போயிடுது. ராஜீவ் கொலையில் அவங்கள என்னென்ன பண்ணாங்க? அவங்க ஆட்சியே வர முடியலைங்க. அன்னைக்கு ஜெயிச்சிருப்பார் 91ல். இவர்கள் மேல் கொலைப்பலி குற்றச்சாட்டு ஆகி அதிமுக ஜெயிக்குது. பிரதான குற்றவாளியாக திமுகவை போட்டு காங்கிரஸ் இவங்களை வெளியேற்றினாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட இவங்க சேர்றாங்க. இவ்வளோ கொலைப்பலிக்கு அப்புறம் காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்றாங்க. அதற்கு பிறகு ராஜீவ் கொலை வழக்கில் ஜெயின் கமிஷனில் குற்றவாளின்னு இவங்க வெளியே அனுப்புகிறாங்க, வெளியில் வர்றாங்க. அதன் பிறகும் மறுபடியும் காங்கிரஸ் கூட சேர்றீங்க. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்ன நிலைப்பாடு? சரி, பண்டார பரதேசிகளின் கட்சி, வர்ணாசிரம எதிர்ப்பு, பெரியாருடைய பேரன்கள், இதெல்லாம் சொல்லிவிட்டு எம்ஜிஆர் கூட சொல்லலையே. நீங்கள் தான் அந்த சுயமரியாதையுடைய நான் கருப்பு கம்யூனிஸ்ட்னு சொல்கிறது. 99ல் பிஜேபி கூட கூட்டணி வச்சார். அப்போது ராங் பார்ட்டி தானே சொன்னீங்க. ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னீங்க. நீங்கள் கூட்டணி வச்சு ராங் பார்ட்டி கூட தான் 5 வருஷம். அப்போ இங்கே எங்கே போனாங்கல்லாம்? அதனால் அரசியலில் இது எல்லாமே சகஜம். அப்போ இந்த விஷயங்களில் வந்து நீங்கள் வைகோ எப்படி வெளியேற்றினாங்க? ஸ்டாலினை எதிர்த்து தான் போனார் அவர். ஸ்டாலின் வளர்றதுல வைகோ இடையூறாக இருக்கார். அந்த அளவுக்கு இது அவரை வெளியே அமிச்சாங்க, கொலைப்பலி சுமத்துனாங்க. கலைஞரே நானான்லாம் அழுதாரு. அந்த வைகோ நீங்கள் எங்கே இருக்கார்? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசியலில் சாதாரணம். விஜய்க்கு இது புதுசாக இருக்கும். கலைஞர்லாம் சமாளித்து பேசுவார், விஜயும் சமாளித்து பேச வேண்டும். நான் அதிமுகவோட கூட்டணி வீழ்த்துறது ஒரே லட்சியம் இவங்க, அதுக்காக நான் சேர்ந்துருக்கேன், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலான்ற மாதிரி தான் அவர் கொண்டு போகணும். ஓகே, மக்கள் ஏற்றுக்குவாங்கங்க. இவங்க தான் உருட்டுவாங்க. அடிமைகள், டிஎன்ஏ, ஆர்எஸ்எஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் உருட்டுவாங்க. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்